வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா கார்கள் பற்றி சின்ன ஒரு இன்ஃபோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து இந்தியாவில் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா டாடா கார்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து அது வந்து டிராவல்ஸுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியும். அந்த கார் வந்து சேஃப்டி வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போதைய சூழல் வந்து டாடா கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து மாறி வந்து இருக்கு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு விபத்து ஒன்று வந்து ஒடிசாவில் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து டாடா டியாகோ, இது வந்து டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலை குறைவான ஒரு ஹேஷ்பேக் காரு. இந்த கார் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. காரை வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து வளைவில் வந்து கட்டுப்பாடை மீறி கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 முறை வந்து ரோல் ஆகி காருடைய முன்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இருந்தாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா காரில் இருந்த எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து சிறிய காயங்களோட வந்து உயிர் தப்பி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா கார்களுடைய சேஃப்டியை தான் வந்து பறைசாற்றும் விதத்தில் வந்து இருக்குது. இந்த டாடா டியோகோ காரை பற்றி பார்க்கும்போது இது வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின், 86 PS பவரையும் 113 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து கொடுக்கும். 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. ஏஎம்டியும் வந்து இருக்குது. XC, XT, XZ, XZA, XZA ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 வேரியண்ட்டில் வந்து விற்பனையில் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. விலை அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது 4,60,000 ஆரம்பித்து 6,10,000 ரூபாய் வரைக்கும் வந்து வரும். இந்த டாடா டியாகோ காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு விலை குறைவான ஹேஷ்பேக் காரு. இது வந்து குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு. இந்த கார் மட்டும் கிடையாது, டாடா கார்களுடைய ரேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸான் வந்து ரொம்ப சேஃபான ஒரு SUV ரகத்தில் வரக்கூடிய டாடா காரு. நெக்ஸான் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. நெக்ஸானுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் வந்து அதுவும் ஹேஷ்பேக் காரு. ஆல்ட்ராஸுக்கும் டியாகோவுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆல்ட்ராஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் காரு. ஆல்ட்ராஸும் வந்து 5 ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து டாடா டியாகோ இருக்குது, டிகார் இருக்குது. டியாகோ டிகார் ரெண்டுமே 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. டியாகோங்கிறது வந்து ஹேஷ்பேக் காரு. டிகார் அப்படிங்கிறது வந்து செடான் டைப்பில் வரக்கூடிய காரு. டிகார் வந்து டிக்கி வந்து பேக்கில் வந்து வரும். டியாகோடைய கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட மாடல் தான் வந்து டிகாரு. ஸோ இது வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. அடுத்து டாடா ஜெஸ்ட். இப்போ வந்து ஓலா அந்த மாதிரி டிராவல்ஸில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கார்கள் வந்து ஜெஸ்ட்டும் வந்து ஒன்று. ஜெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு. இந்த மாதிரி வந்து டாட்டாவுடைய கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஃபான கார்களாக கிராஷ் டெஸ்ட்டில் வந்து அதிகமான ரேட்டிங் வந்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ வந்து சேஃபான ஒரு காரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா டாடா கார்கள் வந்து நிச்சயமாக வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிக்கும். இது போன்ற இன்னும் பல கார் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.